ஏடிஎம் மூலம் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 23 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் மூலம் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 21 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த கட்டணம் 23 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைவரும் வங்கி கணக்குகளை திறக்க வலியுறுத்திய மத்திய அரசு பின்னர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு டிஜிட்டல் இந்தியாவை முன்னிறுத்தியதாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணம், குறைந்த இருப்புக்கான அபராதம் தற்போது ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு 23 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் ஏற்கனவே நிதி இல்லாமல் தவிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயனடையும் ஏழைகள்தான் இதில் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இது டிஜிட்டல் மயமாக்கல் அல்ல, இது நிறுவனமயமாக்கப்பட்ட பிரித்தெடுத்தல் என்றும், ஏழைகளை தேய்த்து பணக்காரர்களை புன்னகையடைய செய்யும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பக்கத்தில், ஏடிஎம் கட்டண உயர்வு வேதனை தருவதாகவும், துரதிருஷ்டவசமாக நமது வங்கிகளை மக்களின் பணத்தை பறிக்கும் வசூல் முகவர்களாக மத்திய அரசு ஆக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மக்களின் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கவில்லை என்று 43,500 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை மத்திய அரசு பறித்துள்ளதாக கார்கே கூறியுள்ளார். இது தவிர பிற சேவை கட்டணங்கள் என்ற பெயரிலும் மக்களின் பணம் எடுக்கப்படுவதாகவும், இதுதான் பாஜக அரசின் கொள்கை என்று கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்.